ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரிக்கு சன்னா மசாலா கிரேவி தாங்க. உருளைக்கிழங்கு மசாலாவும் பூரி தான் சாப்பிடுவோம். ஆனால் இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துக்கங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே. உப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை பிசைஞ்சுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு இது அப்படியே ஊறட்டும். ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். முந்தின நாளே வெள்ளை சுண்டல் 1 கப்பு ஊற வச்சு அடுத்த நாள் 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். நல்லா வெந்து வந்துடுச்சு. இதுக்கு போடுற சன்னா மசாலா பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கங்க. சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், பட்டை 2 இன்ச்சு, கிராம்பு 5, கருப்பு ஏலக்காய் 1, ஓமம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பிரியாணி இலை 5, காஷ்மீரி மிளகாய் 6, உப்பு தேவையான அளவு, மேங்கோ பவுடர் 1/2 டீஸ்பூன், சுக்கு 1/4 டீஸ்பூன், பிளாக் சால்ட் 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க. லோ ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணிக்கங்க. லைட்டாக வாசம் வந்தது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், சன்னா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. உப்பு தாளிப்பு பார்த்துடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. நான் நல்லெண்ணெய் விடுறேன். பட்டை 1 இன்ச்சு, பிரியாணி இலை 1 போட்டு, பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி அது சேர்த்துறேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இதையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தக்காளி பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். அதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. சிம்மிலேயே வதக்கி விடுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சுண்டலை சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணியோடவே நான் சேர்த்திருக்கிறேன். ஏற்கனவே நான் 1 கப் அளவுக்கு சுண்டலை மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். இது ஒரு திக்னஸ் கிரேவி கிடைக்கும் நம்மளுக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திக் கிரேவியாக ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியே போதும். இப்போ சன்னா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை தேவையான அளவுக்கு சேர்த்தி இதுக்கப்புறமா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், சன்னா கிரேவி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது பெரிய சைஸ் லெமனில் 1/2 சைஸ் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். சர்க்கரை 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க. மேலே அப்படியே கஸ்தூரி மேத்தி தூவி விட்டு இனி சர்வ் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான சன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம அடுத்தது பூரி போட்டுடலாம். நம்ம எப்பவும் போல் பூரி போடுற மாதிரியே குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி பூரி மேக்கரில் வச்சு நம்ம அமுத்தி எடுத்துட வேண்டியதான். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அப்படியே அமுத்தி எடுத்துடலாம். அதை எடுத்து அப்படியே சூடான எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம ரவை போட்டிருக்கிறதுனால பஃபியாக ரொம்ப நேரம் இருக்கும். சீக்கிரமாலாம் வதங்கி போகாது.
பூரியை பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டி உருண்டையாக போட்டிங்கன்னா நீங்கள் ரவையே போடலினாலும் பஃபியாகவே இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பூரிக்கு சன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.